புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோட சித்திரை திருவிழா கோலாகலமாக களை கட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ திருக்கல்யாணம், தேரோட்டம், அழகர் ஆற்றுல இறங்குறதுன்னு அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு மதுரையே ரெடி ஆகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி மீனாட்சி மதுரை ஆண்ட அரசிக்கு பட்டாபிஷேகம் நடந்திருக்கு. இந்த அரசியோட பட்டாபிஷேகத்துக்கான காரணம் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வீடியோ சின்னதாக லைக் பண்ணிட்டு பாருங்கள். மலையத்துவ பாண்டிய மன்னனுக்கு குழந்தை இல்லாமல் அக்னிகுண்டத்திலேருந்து வந்த அந்த ஒரு அழகி தான் நம்ம மதுரை மீனாட்சி. அக்னிகுண்டத்திலிருந்து பிறந்து வந்த இந்த குழந்தை கல்வி வேள்விகளில் சிறந்து விளங்கும் ஒரு அரசியா வருவா அப்படின்ற அசரீரியோட குரலை கேட்டு பாண்டிய மன்னனும் தன்னுடைய அரசாங்கத்தை, தன்னுடைய செங்கோலையும் பட்டத்தையும் தன்னுடைய மகளான மீனாட்சிக்கு சூட்டி அழகு பார்க்குறாரு. இதை செங்கோல் வாங்கிய நம் மீனாட்சி பட்டத்து அரசி அப்படின்ற ஒரு பெயரோட எல்லா நாடுகளையும் தன் வசப்படுத்தும்படி குறுநில மன்னர்களோட போராடி பாண்டிய நாட்டோட எல்லைகளை விரிவுபடுத்துகிறார். அந்த அளவுக்கு இப்படி ஒரு பட்டத்தரசியாக இருந்து பெண் அரசி அப்படின்ற ஒரு பெயரோட நம்ம மீனாட்சி விளங்குறா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.